ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைவாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச மற்றும் 2 இராணுவ அதிகாரிகளுக்கு வெளிநாட்டு பயணத்தடை விதிக்குமாறு கோட்டை நீதவான் பசன் அமரசேன உத்தரவிட்டுள்ளார். ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பூகோள யுத்த சூழ்நிலை காரணமாக உலக சந்தையில் மசகு எண்ணெய் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருட்களின் விலைகள் சுமார் 70% உயர்ந்துள்ளன. இதனால் இலங்கையின் மாதாந்த எரிபொருள் இறக்குமதி செலவு $521 மில்லியன் அதிகரித்துள்ளது. இந்த ஒட்டுமொத்த பாரிய சுமையையும் திரைசேரியால் மாத்திரம் தனித்து தாங்கிக் கொள்ள முடியாது. அவ்வாறு தாங்க முயன்றால் மீண்டும் மக்கள் மீது அதிக வரிகளை விதிக்க நேரிடும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே அவர் இதனை தெரிவித்தார். பிரஜாசக்தி வேலை திட்டமானது மக்கள் நேய ஆட்சியின் ஜனநாயக பண்புகளை வெளிப்படுத்தும் ஒரு முக்கிய கட்டம் என்றும் பிரதேசத்திற்குரிய தனித்துவமான பொருளாதார முறையை இனங்கண்டு கிராமத்தை அபிவிருத்தி செய்வதே இத்திட்டத்தின் நோக்கமாகும் என பிரதமர் கலாநிதி அர்னி அமரசூரிய தெரிவித்தார். மக்கள் ஆட்சியின் கீழ் மக்கள் எதிர்பார்த்த உண்மையான அர்த்தத்தை உள்வாங்கி கிராமிய அபிவிருத்தி மூலம் நாட்டின் அபிவிருத்தியில் மக்களை பங்களிப்பு செய்ய வைப்பதற்காக கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டுகை அமைச்சினால் நடைமுறைப்படுத்தப்படும் பிரஜாசக்தி வறுமை ஒழிப்பு தேசிய இயக்கத்தின் 1000 கிராமங்கள் 1000 பணிகள் திட்டத்தின் கொழும்பு மாவட்ட ஆரம்ப நிகழ்வு நாம்பமுனுவ கிராம உத்தியோகத்தர் பிரிவில் நேற்று நடைபெற்ற பிரஜாசக்தி அபிவிருத்தி சபையினால் தரிசு நிலங்களாக கிடந்த வயல்களை மீண்டும் பயிர் செய்யும் திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இக்கருத்தினை தெரிவித்தார். அங்கு தொடர்ந்து கருத்து தெரிவித்த பிரதமர் அரசின் மக்கள் நேய ஆட்சியின் ஜனநாயக பண்புகளை வெளிப்படுத்தும் ஒரு முக்கிய சந்தர்ப்பமாக பிரஜாசக்தி வேலை திட்டத்தை அடையாளப்படுத்தலாம். இந்த திட்டத்தின் பெயரின் உண்மையான அர்த்தம் என்னவென்றால் மக்கள் நேய ஆட்சி என்பது அரசு மாத்திரம் செயற்படுவதல்ல, மாறாக அது அரச உத்தியோகத்தர்கள் மற்றும் மக்கள் ஆகிய அனைத்து தரப்புகளும் இணைந்து மேற்கொள்ளும் கூட்டு முயற்சி என்பதை உணர்ந்து கொள்வதாகும் என பிரதமர் தெரிவித்தார். ஒரு நாடாக நாம் எண்ணற்ற சவால்களை சந்தித்து வருகின்றோம். சமூகத்தில் மக்களின் பொருளாதார மற்றும் சமூக வாழ்க்கை சீரழிந்து வருகின்றன. கோடிக்கணக்கான மக்கள் தங்களது அன்றாட உணவு தேவைகளை கூட பூர்த்தி செய்து கொள்ள முடியாத நிலைக்கு ஆளாகியுள்ளனர். வறுமை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. தொழில்துறைகள் வீழ்ச்சி கண்டு வருகின்றன. எரிபொருள் மற்றும் மின்சார கட்டணங்கள் வேகமாக அதிகரித்து வருகின்றன. ஒரு நாடாக அனைவரும் ஒன்றிணைந்து பொருளாதார நெருக்கடிகளை சந்திக்கும் மக்களுக்கு நிவாரணங்களை பெற்றுக் கொடுக்க வேண்டும். நலன்புரி திட்டங்களை முன்னெடுத்து துயரத்தில் இருக்கும் மக்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அனைவரும் அக்கறையுடனும் கருணையுடனும் இருந்து நலன்புரி உதவிகளை இல்லாதவர்களுக்கு பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். பெல்லன்வில ரஜமா விகாரையின் வெசக் வலயத்தை ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு தெரிவித்தார். இலங்கை மத்திய வங்கி நாடு முழுவதும் நிதி மோசடிகளுக்கு எதிரான ஒரு மாத கால தேசிய விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது. பொதுமக்களின் விழிப்புணர்வையும் மீள்திறனையும் வலுப்படுத்தும் நோக்கில் மோசடிகளிலிருந்து பாதுகாப்பாக இருங்கள் என்ற தலைப்பில் குறித்த விழிப்புணர்வு பிரச்சார திட்டம் மேற்கொள்ளப்பட உள்ளது. விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் ஆரம்ப நிகழ்வு மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தலைமையில் கொழும்பில் நேற்று இடம்பெற்றது. அதன் போது கருத்து வெளியிட்ட மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க சட்டப்பூர்வமான மற்றும் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிதி சேவைகள் குறித்து குறைந்த பொது விழிப்புணர்வு மற்றும் டிஜிட்டல் மோசடிகளில் அதிகரித்து வரும் நுட்பம் ஆகியவற்றின் காரணமாக இலங்கையில் நிதி மோசடி தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. மோசடி செய்பவர்கள் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மற்றும் தகவல் இடைவெளிகள் ஆகிய இரண்டையும் பயன்படுத்தி சட்டவிரோத முதலீட்டு திட்டங்கள், மோசடியான இணைப்புகள் மற்றும் பிற ஏமாற்றும் நிதி நடைமுறைகள் மூலம் தனிநபர்களை குறிவைக்கின்றனர். அனுமதி பெற்ற நிதி நிறுவனங்களுக்கும் சட்டவிரோத திட்டங்களையும் வேறுபடுத்தி அறிய பலரால் இன்னும் முடியவில்லை. பிரமிட் திட்டங்கள், சட்டவிரோத வைப்புத் தொகை நடவடிக்கைகள் மற்றும் அதிக வருவாய் முதலீட்டு திட்டங்கள் மற்றும் டிஜிட்டல் மோசடிகள் ஆகியவை தனி நபர்களுக்கு குறிப்பிடத்தக்க நிதி இழப்புகளை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் முறையான நிதி அமைப்பின் மீதான நம்பிக்கையையும் சீர்குலைக்கின்றன என அவர் தெரிவித்தார். சம்பத் மணம்பேரி தொடர்பான விசேட விசாரணைக்கு அமைவாக வாக்குமூலம் வழங்குவதற்காக சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவில் நேற்று முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ முன்னிலையாகினார். சம்பத் மணம்பேரி என்பவருக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணையின் ஒரு பகுதியாகவே அவர் விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு கொச்சிக்கட புனித அந்தோணியார் திருத்தலத்தின் 192வது வருடாந்த திருவிழா இன்று புதன்கிழமை காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது. கொடியேற்றத்திற்கு முன்னதாக இன்றைய தினம் தமிழ், சிங்கள மொழிகளில் காலை 6 மணிக்கு திருப்பள்ளி ஒப்புக் கொடுக்கப்படும். கொடியேற்றத்தை தொடர்ந்து எதிர்வரும் 11ஆம் தேதி வரை தினந்தோறும் நவநாள் வழிபாடுகள் மாலை 6 மணிக்கு ஆரம்பமாகும்.
நீரே உலக தொடக்கமும் முடிவும் ஆல்பா ஒமேகா, உம்மிலே அனைத்தும் சரணடைகின்றன. அனைத்துக்கும் மூல கர்த்தா நீரே. இன்று நாம் எமது பாதுகாவலராம் தூய அந்தோணியாரின் வருடாந்த திருவிழாவை கொண்டாட கொழும்பு எருமறை மாவட்டத்தின் கொச்சிக்கடை தூய அந்தோணியாரின் திருத்தலத்தில் ஆயத்தமாக கொடியேற்றத்தில் பங்கு கொண்டிருக்கின்றோம். இவ்வேளையில் இங்கு பெருந்திரளாக கூடியிருக்கும் பக்தர்கள் அனைவரையும் கண்ணோக்கி பாரும். அவர்கள் மேலும் கருணை கண்களை திருப்பியருளும். அவர்களுக்கு ஆறுதலையும் மகிழ்ச்சியும் கொடுத்தருளும். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் நிறைவேற்று பணிப்பாளர் கபில சந்திரசேனவின் மர்மமான மரணம் தொடர்பான மரண விசாரணைக்காக சாட்சியமளிக்க சமூகமளிக்குமாறு ஜனாதிபதி சட்டத்தரணி ரியன்சி அரசகுலரத்ன மற்றும் சட்டத்தரணி உதார முகாந்திரம் ஆகிய இருவருக்கும் கொழும்பு கோட்டை நீதிவான் பசந்த அமரசேன நேற்று அழைப்பாணை உத்தரவு பிறப்பித்தார். கபில சந்திரசேனவின் மரண விசாரணையின் 19ஆம் மற்றும் 20ஆம் சாட்சியாளர்களாக பெயரிடப்பட்டுள்ள மேற்படி இரு சட்டத்தரணிகளிடமிருந்தும் சாட்சியங்களை பெற்றுக்கொள்வது அவசியமா இல்லையா என்பது குறித்த கட்டளையை அறிவித்த நீதிவான் அதன்படி இந்த அழைப்பாணை உத்தரவை பிறப்பித்தார். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளத்தில் 100 ரூபாய் மானியம் வழங்குவதைப் போன்று எரிபொருள் விநியோகத்தில் 1 லிட்டர் டீசலுக்கு எமக்கு 25 ரூபாய் மானியம் வழங்க வேண்டும் அல்லது பேருந்து கட்டணத்தை 5% அதிகரிக்க வேண்டும். இல்லையேல் பணி புறக்கணிப்பில் ஈடுபடுவோம் என அகில இலங்கை தனியார் பேருந்துரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரட்ன தெரிவித்தார். தற்போதைய சமூக சூழலில் தனிமையில் வாழும் முதியோர்கள் மற்றும் வயோதிப பெற்றோரை இலக்கு வைத்து திருட்டு சம்பவங்கள் இடம்பெற்று வருவதால் அவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது தொடர்பில் பிள்ளைகள் அவதானத்துடன் செயற்படுமாறு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். பிள்ளைகள் தொழில் நிமித்தம் வெளிநாடுகளுக்கு செல்வது அல்லது வேறு பகுதிகளில் குடியேறுவது போன்ற காரணங்களால் முதியோர் வீடுகளில் தனித்து விடப்பட்டு பல்வேறு ஆபத்துகளுக்கு முகம் கொடுக்கும் சம்பவங்கள் அண்மை காலங்களில் அதிகரித்துள்ளன. முதியோர்கள் குற்றவாளிகளின் எளிய இலக்காக மாறக்கூடிய நிலை காணப்படுவதால் அவர்களின் பாதுகாப்பு தொடர்பில் பிள்ளைகள் மற்றும் உறவினர்கள் அதிக அவதானத்துடன் செயற்பட வேண்டும். குறிப்பாக போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் பணம் மற்றும் நகைகளை திருடும் நோக்கில் இத்தகைய வீடுகளை இலக்காக கொள்வதோடு சில சந்தர்ப்பங்களில் இவை கொலைகளில் முடிவடையும் சம்பவங்களும் பதிவாகியுள்ளமையை போலீசார் அவதானித்துள்ளனர் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. මේ අම්මලා තාත්තලා වෙනුවෙන් එහෙම නැත්නම් මේ තනි පංගලමේ ජීවත් වෙන අම්මලා තාත්තලා වෙනුවෙන් කාලය ගත කරන්නට හැකියාවක් වෙලා නැහැ. ඒ නිසා අපි විශේෂයෙන් මතක් කරනවා මේක අසන් ඉන්න අම්මා කෙනෙකුට තාත්තා කෙනෙකුට හෝ තනි පංගලව ජීවත් වෙන අයෙකුට ඔබගේ නිවසට යම්කිසි කෙනෙක් ආගන්තුක නුහුරු නුපුරුදු අයෙකු ඔබගේ නිවසට ඇතුල් වෙන්නට අවස්ථාවක් දරනවා නම් ඒ සඳහා ඔබ සපුරා ප්‍රතික්ෂේප කළ යුතුයි. ඒ සඳහා ඔබ ඉඩ නොදිය යුතුයි. ඒ වගේම අපි මතක් කරනවා ඔබ ළඟම සිටින පොලිස් ස්ථානයකට හෝ ඔබ දන්න 118 දුරකථන අංකයට සම්බන්ධ වෙලා මේ පිළිබඳව දැනුවත් කළ යුතුයි කියන එක. ඒ වගේම අපි මතක් කරනවා විශේෂයෙන් විදේශගත වෙලා සිටින ඒ ළමයින්ට එහෙම නැත්නම් දුවරුන්ට දියණියන්ට පුතුන්ට මේ අම්මලා තාත්තලා වෙසෙන නිවසේ යාබද නිවෙස් සමග ඔබ සහ සම්බන්ධතාවය පවත්වා ගත යුතුයි. ඒ වගේම ඔබ දන්නවා විශේෂයෙන් ඔබේ ගමේ මහජන ආරක්ෂක කමිටු මේ වෙනට පිහිටලා තියෙනවා. තනි පංගලේ ඉන්න අම්මා කෙනෙකුට තාත්තා කෙනෙකුට එහෙම නැත්නම් වයෝවෘද්ධ පවුලකට පුළුවන් මේ ගමේ සිටින්නා වූ ග්‍රාම සේවක මහත්මයා හෝ මහත්මිය හරහා එහෙම නැත්නම් ඔබ දන්නවා මහජන ආරක්ෂක කමිටු හරහා හැම වසමකටම ඉන්නවා පොලිසිය නිලධාරී මහත්මයෙක්. ඒ මහත්මයා සමග සම්බන්ධ වෙලා එම ආරක්ෂාව ඒ තනි පංගලමේ සිටීම ඒ ගැටලුව පිළිබඳ ඒ පොලිසිය හා ඒ පොලිස් නිලධාරීන් දැනුවත් කරන්නට පුළුවන්. ඒ වගේම අපි මතක් කරනවා විශේෂයෙන් ඔබේ නිවස හැම විටම ආලෝකමත් කිරීම මෙහෙම නැත්නම් ඔබගේ මවගේ හෝ පියාගේ එහෙම නැත්නම් විශේෂයෙන් වයෝවෘද්ධ අයෙකුට ඉතාමත්ම සරල ජංගම දුරකථනයක් හරහා පළාතේ ස්ථානාධිපතිවරයාගේ කැඳවුම්කරු පොලිස් නිලධාරියාගේ දුරකථන අංකය ඒ වගේම 118 119 ඒ වගේම ග්‍රාම සේවක මහත්මයාගේ අංකය මේ සියලුම අංකයන් හරහා මේ අම්මට කෙනෙකුට තාත්තා කෙනෙකුට අසරණ වෙලා ඉන්න වයෝවෘද්ධ වෙලා ඉන්න හුදකලා වෙලා ඉන්න ඒ කෙනෙකුට කඩිනමින් සහාය ලබා ගැනීමට හැකියාව තියෙනවා. ඒ නිසා අපි විශේෂයෙන් මතක් කරලා සිටිනවා මේ වන විට රටෙන් වාර්තා වෙන විශේෂයෙන් හුදකලාවේ සිටින තනි වී සිටින දෙමව්පියන් ඒ නිවෙස් වලට යම්කිසි සහායක් ආවරණයක් ආරක්ෂාවක් ශ්‍රී ලංකා පොලිසිය විසින් සපයනවා වගේම අපිට මහජනයාගේ
වගේ සහයත් අවශ්‍ය කරනවා. නිසා ඊටාම පැහැදිලි පණිවිඩේ ඔබගේ මව හෝ පියා හුදකලාව හෝ එහෙම නැත්නම් වයෝවෘද්ධව තනියෙන් සිටිනවා නම් ඒ පිළිබඳව ඔබ අවධානය යොමු කළ යුතුයි. විශේෂයෙන් ඒ අය විශේෂයෙන් වින්දිතයන් හැටියට පත් වූ අවස්ථා රාශියක් අපිට පොලිසියට වාර්තා වෙලා තියෙන නිසා. மே மாதத்தில் மட்டும் 1,45,745 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இது 2025 ஆண்டு மே மாதத்தில் பதிவான 1,32,919 சுற்றுலா பயணிகளின் வருகையுடன் ஒப்பிடும்போது 9.65% வளர்ச்சியாகும். மேலும் 2018 ஆண்டு மே மாதத்தில் பதிவான 1,29,466 வருகையுடன் ஒப்பிடுகையில் இது 12.6% வளர்ச்சியாக பதிவாகியுள்ளது. புதிய புள்ளி விவரங்களின்படி மே மாதத்தில் அதிகளவான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ளனர். அந்த எண்ணிக்கை 60,342 ஆகும். இது ஒட்டுமொத்த சுற்றுலா பயணிகளின் வருகையில் 41%. அத்துடன் பல நாடுகளிலிருந்து கணிசமான அளவு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பிரித்தானியாவில் இருந்து 9,248 பேரும், சீனாவில் இருந்து 9,156 பேரும், ஜெர்மனியிலிருந்து 6,734 பேரும், ஆஸ்திரேலியாவில் இருந்து 6,414 பேரும் வருகை தந்துள்ளனர். இதற்கிடையில் 2026 ஜனவரி 1 தேதி முதல் மே 31 வரையான காலப்பகுதியில் இலங்கைக்கு வருகை தந்துள்ள ஒட்டுமொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 10,22,022 உயர்ந்துள்ளது. இக்காலப்பகுதியில் அதிகப்படியாக இந்தியாவிலிருந்து 2,50,260 சுற்றுலா பயணிகளும், பிரித்தானியாவிலிருந்து 98,093 பயணிகளும், ரஷ்யாவிலிருந்து 76,073 பயணிகளும் வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது. ஜெர்மனியின் புகழ்பெற்ற வாக்ஸ்வேகன் கார் நிறுவனம் இலங்கை ஆட்டோமொபைல் சந்தையில் தனது புதிய முத்திரையை பதித்துள்ளது. கான்டினென்டல் கார்ஸ் அண்ட் கமர்ஷியல் நிறுவனத்துடன் இணைந்து வாக்ஸ்வேகன் தனது 2 புதிய மாடல் கார்களை அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தியுள்ளது. கடந்த 28ஆம் தேதி கொழும்பில் உள்ள BMICH வளாகத்தில் நடைபெற்ற பிரம்மாண்ட நிகழ்வில் வாக்ஸ்வேகன் டைகூன் மற்றும் வாக்ஸ்வேகன் வேர்டஸ் ஆகிய 2 புதிய கார்கள் அறிமுகம் செய்யப்பட்டன. இந்த அறிமுக நிகழ்வில் பேசிய ஸ்கொடா ஆட்டோ வாக்ஸ்வேகன் இந்தியா நிறுவனத்தின் பிரதான நிறைவேற்று அதிகாரி பியூஷ் அரோரா மற்றும் கான்டினென்டல் நிறுவனத்தின் தலைவர் எய்ன்ஸ் ராய்டர் ஆகியோர் இந்த புதிய கார்கள் இலங்கையின் பிரீமியர் கார் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு புதிய மற்றும் உலகத்தரம் வாய்ந்த ஓட்டுதல் அனுபவத்தை வழங்கும் என தங்களது நம்பிக்கையை தெரிவித்துள்ளார். இலங்கை வாகன சந்தையில் வாக்ஸ்வேகன் நிறுவனத்தின் இந்த புதிய வரவு கார் பிரியர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. The Volkswagen Virtus. 2 years of pushing boundaries and redefining what a sedan can be. Some call it feeling, we call it driving. The new Tigor. Welcome to driving. குவைத்தின் சர்வதேச விமான நிலையத்தை இலக்கு வைத்து ஈரான் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை இன்று நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதல்களில் சிலர் காயமடைந்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. தற்போது விமான நிலையம் மூடப்பட்டுள்ளதுடன் குறித்த விமான நிலையத்திற்கு வந்த விமானங்களும் வேறு இடங்களுக்கு திருப்பிவிடப்பட்டுள்ளன. இந்த தாக்குதல் காரணமாக விமான நிலையத்தின் D1 முனைய கட்டடத்திற்கு கடும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக பொது சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையை மேற்கோள் காட்டி அந்த நாட்டு ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. தெற்கு தாய்வானில் இடம்பெற்ற சிறிய ரக விமான விபத்தொன்றில் 2 விமானிகள் உயிரிழந்துள்ளனர். இந்த விமான விபத்து தொடர்பாக தற்போது விசாரணைகள் நடைபெற்று வருகிறது. இலங்கை மேற்கிந்திய தீவுகளுக்கு இடையிலான 3 போட்டிகள் கொண்ட சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் தொடர் கிங்ஸ்டன் சஃபினா பார்க் விளையாட்டரங்கில் இன்று இலங்கை நேரப்படி இரவு 8 மணிக்கு நடைபெறவுள்ள முதலாவது போட்டியுடன் ஆரம்பமாகிறது. தென்னாப்பிரிக்காவிலும் ஜிம்பாப்வேயிலும் அடுத்த வருடம் நடைபெறவுள்ள ICC ஆடவர் உலகக்கிண்ண போட்டி தொடருக்கான தகுதிக்கான சுற்றாகவும் இத்தொடர் அமைவதால் 2 அணிகளுக்கும் இந்த தொடர் முக்கியம் வாய்ந்ததாக அமையவுள்ளது. 4 வருடங்களுக்கு முன்னர் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் அரங்கில் மேற்கிந்திய தீவுகள் வீழ்ச்சியை நோக்கி சென்றதால் இந்தியாவில் 2023 நடைபெற்ற ICC உலகக்கிண்ண போட்டியில் விளையாட தகுதி பெறவில்லை. ஆனால் அண்மை காலமாக ஒருநாள் போட்டிகளில் வெகுவாக முன்னேறி வரும் மேற்கிந்திய தீவுகள் அடுத்த உலக கிண்ணத்திற்கு விளையாடுவதற்கான தகுதியை பெற கடுமையாக முயற்சிக்க உள்ளது. இதன் காரணமாக இலங்கை அணி இந்த தொடரில் பலத்த சவாலை எதிர்கொள்ளும் என்பதில் சந்தேகமில்லை. இலங்கையின் ஒருநாள் கிரிக்கெட் அணியின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள குசால் மெண்டீஸ், நாங்கள் ஒரு சிறந்த போட்டி வியூகத்துடன் மேற்கிந்திய தீவுகளை எதிர்கொள்ள உள்ளோம் என இங்கிருந்து புறப்படுவதற்கு முன்னர் தெரிவித்திருந்தார். மேற்கிந்திய தீவுகளின் சூழ்நிலைகள், ஆடுகளத்தின் தன்மைகள் என்பன எமது நாட்டை விட மாறுபட்டவை. எனவே அங்குள்ள சூழலுக்கும்
சூழலுக்கும் தன்மைக்கும் விரைவாக எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். மேற்கிந்திய தீவுகளின் சூழ்நிலைகள் ஆடுகளத்தின் தன்மைகள் என்பன எமது நாட்டை விட மாறுபட்டவை. எனவே அங்குள்ள சூழலுக்கும் தன்மைக்கும் விரைவாக எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். மேற்கிந்திய தீவுகளில் உள்ள ஆடுகளங்களின் தன்மைகளை நாங்கள் அறிவோம். எனவே அதற்கேற்ப நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொண்டு வெற்றி பெற முயற்சிப்போம் என குசால் மெண்டிஸ் தெரிவித்தார்.